இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் அடுத்தவரையே பார்க்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். Jesus said unto him, If I will that he tarry till I come, what is that to thee? Follow thou me. John chapter 21 verse 22. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சீசன், அதாவது அவர் கேள்வி கேட்ட அந்த பர்டிகுலர் சீசன் நான் வர்ற வரைக்கும் அவன் இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. நாம் இந்த நாட்களில் அடுத்தவரையே பார்க்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கண்மானவர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் நம்ம அடுத்தவங்களை பத்தி தான் பார்ப்போம். நம்மளுக்கே 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள 1000 கதை இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னாச்சு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு என்னாச்சு, இவங்களுடைய நிலைமை என்ன, இதுலதான் நம்ம போக்கஸ்டா இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நானும் டாக்டர், என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவரும் டாக்டர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் பார்ப்பேன் கொஞ்ச நாள்ல அவர் வீட்டுல நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க பயங்கரமா ஹீல் ஆகுறோம், எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுறோம் அப்படின்னு. இம்மிடியட்டா நான் எதையும் யோசிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டாக்டர், என் பக்கத்துல இருக்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன மருந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அதையே நானும் பிரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஐ டாக்டர், நான் ஸ்கின் டாக்டர். இது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. இதே போலத்தான் நமக்கு எல்லா விஷயத்திலையும் அந்த காரியம் என்னன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா நமக்கு பக்கத்துல இருக்கவன் என்ன செய்யறான், அடுத்தவன் என்ன செய்யறான், இதுலதான் போக்கஸ்டா இருப்போம். இங்க பேதுருவை இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. பின் நாட்களில் நடக்க போறது பேதுருக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம இந்த பேதுருக்கும் இயேசு கிறிஸ்துக்குமான ரிலேஷன்ஷிப் அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த பேதுரு தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு வாங்கினவர். இன்னும் சொல்ல போனா இந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பாறை, உண்மையில என் சபையை கட்டுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சாச்சு, மறுபடியும் அவரை இன்வைட் பண்ணி தன் சீஷராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு. இந்த நிலைமையில அவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போச்சுலதான் இவர் கேட்கிறாரு, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷனை பார்த்து, இவனை பத்தி காரியம் என்ன அப்படின்னு. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் சோழிய பாருன்ட்டாரு பேதுருவை பார்த்து. இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்னுடைய அழைப்பில் நிற்கிறேனா? ஒரு சுவிசேஷகனாக என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னா நான் பார்ப்பேன், எனக்கு அநேக இடங்கள்ல இருந்து அழைப்பு வராது. வெயிட் பண்ணி பொறுமை இழந்துருவேன். அப்பதான் பார்ப்பேன், இன்னைக்கு வந்தவங்கலாம் ஒரு பாட்டு பாடினோன்னு பயங்கரமா ரீச் ஆயிடுறாங்க, நிறைய சர்ச்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்ட்ல போய் நிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியாக நான் அழைக்கப்படாத ஒன்றிற்கு அடுத்தவனை பார்த்து போறேன்னா அந்த இடத்துல சக்சஸ் ஆக முடியாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியமா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதையா இருக்கட்டும், தேவன் என்ன காரியத்தை எனக்கு தந்திருக்கிறாரோ அதில் தான் நான் ஓட வேண்டுமே ஒழிய, இன்னொருத்தன் ஓடுற பாதை நல்லா இருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு அதுல போனேன் அப்படின்னா என்னையால டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பரா சொல்றதா இருந்தா, ஒரு ஊழிய காரியத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சக ஊழியர்களிடத்திலேயோ மூப்பர்களிடத்திலேயோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ நம்ம கலந்து பேசலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எப்போது நாம் மற்றவர்களை பார்க்காமல் எனக்கு என்ன தேவன் வைத்திருக்கிறார், எதை ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அவரிடத்திலிருந்து அந்த தெளிவை பற்றி நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்துல மற்றவர்களை பார்த்து நாங்க நடக்கிறோம் தகப்பனே. பிறருடைய வளர்ச்சியை பார்த்து அநேக நேரத்துல பொறுக்க முடியாமல் சில காரியங்கள் எங்களுக்குள்ளாய் மாறுகிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்று நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.